நன்றி. அது போன்ற சர்வீசஸ், பர்மிட் ரெனியூவல் இது எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து முழுமையாக ஆன்லைன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போக வேண்டிய வேலையே 80% இருக்காது. வண்டி புது வாகனங்களும் எஃப்சி தவிர மீது எல்லாமே ஆன்லைனில் உட்காந்த இடத்துல பண்ணுற மாதிரி மற்ற அண்டை மாநிலங்கள் எல்லா மாநிலத்திலையும் பண்ணிட்டாங்க. அதை இன்னும் ஆந்திரா இதில் எல்லாத்துலேயும் பண்ணிட்டாங்க. இப்போ அதனால் அந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு ஆன்லைன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. அது அரசு பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் முழுமையாக அதை பண்ணணும். இன்னும் எங்களுக்கு முக்கியமான இன்றைக்கி இருக்க பிரச்சனையில் கேளம்பாக்கம் பேருந்துல தென் மாநிலங்களுக்கான வாகனங்கள் தான் தமிழகத்திலேருந்து ஜாஸ்தி. இப்போ நீங்கள் மற்ற மாநிலங்கள் மற்ற வழித்தடங்களை விட தென் மாநிலங்கள் வழித்தடங்கள் தான் அதிக பேருந்துகள் போகுது. இப்போ இது வந்து நம்ம கேளம்பாக்கத்திலேருந்து கிளம்பும் போது என்ன ஆகிடுதுன்னா மக்கள் வந்து அங்கேருந்து பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவே இப்போ கோயம்பேடு வழித்தடத்தில் போனாங்கன்னா என்ன ஆகிடுன்னா கேளம்பாக்கம் ஃபுல்லாகுதுன்னு தெரிஞ்சால் ஓஎம்ஆர் வழியாக போகலாம், ஈசிஆர் வழியாக போகலாம், இல்லை இந்த சைடு கிருஷ்ணகிரி வழியாக போயிடலாம். கோயம்புத்தூர் போகிற வாகனங்கள் இந்த சேலம் போகிற வாகனங்கள் கிருஷ்ணகிரி வழியாக பிரிஞ்சு போயிடலாம். இது கேளம்பாக்கம் ஒரே வழி தடங்கிறதுனால அது இதாகிடுது. அதுவும் பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே அரசு பேருந்துக்கான இடவசதி மட்டும்தான் இருக்குது. தனியார் பேருந்துகளுக்கான இடவசதி இல்லாத போன பொங்கல் இதுக்கெல்லாம் எங்களை உள்ளே வரவே வேணாங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து வாய்மொழியாக சொன்னாங்க. முடிஞ்ச வரை வராமல் அங்கேருந்து போயிடுங்கன்னு. நாங்கள் ஏற்கனவே டிக்கெட் அங்கே கொஞ்சம் ஆகிருக்கு, அதனால் நாங்கள் போய் ஆகணுங்கிற கோரிக்கை வச்சோம். அதனால் போயிட்டு போங்கன்னு சொன்னாங்களே, அங்கே இட வசதி பத்தலை. அதனால் இப்போ இங்கே கோயம்பேடுலேருந்து அரசு பேருந்து இயக்கலாம். ஏன்னா இங்கே அதான் தலைவர் சொன்ன மாதிரி இருக்கிறதுலையே ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையம் தான். அதை விட அதில் மெட்ரோ எல்லா வசதி வாய்ப்புகளுமே வந்துருச்சு. மக்கள் வந்து டக்குன்னு ஒரு டிராஃபிக் ஆகிட்டால் கூட ஒரு மெட்ரோவில் வந்து இறங்கி டக்குன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இப்போ கேளம்பாக்கத்தில் என்ன ஆகிடுதுன்னா கேளம்பாக்கத்துலேருந்து பண்டிகை காலங்களில் வண்டி போகணுன்னா அங்கே போய் இறக்கி விட்டுட்டு அந்த வண்டி வந்து அரசு பேருந்து இன்னொரு தடவை பிக்கப் பண்ணிட்டு போகுது. அதனால் 2 தடவை வந்துட்டு போகிறதுனால அதில் பொல்யூஷன் ஜாஸ்தி, டிராஃபிக் ஜாஸ்தி. அதே இப்போ வந்த வண்டி இங்கேருந்து கிளம்ப போகுதுன்னா இங்கேருந்து ஒரே தரையில் பயணிகளை ஏற்றிட்டு போயிடலாம் வெளி நகரங்களுக்கு. அதனால் உங்களுக்கு பொல்யூஷன், டிராஃபிக் ரெண்டுமே குறைஞ்சிரும். அதனால் கோயம்பேடு ஏற்கனவே எல்லா வசதி வாய்ப்புகளோடு இருக்குது. அதை திரும்ப ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் நம்மளோட முக்கியமான கோரிக்கை இன்னைக்கு. சாலை வரி அது ஏற்கனவே நாங்கள் அரசுக்கு நாங்கள் விலை அதிகபட்ச விலை ஒரு விலையை கொடுத்துருக்கோம். அந்த விலையை எங்கள் சுனில் அதிகபட்ச விலைங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அசோசியேஷன்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணி அரசோட உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒரு ரேட்டை கொடுத்துருக்கோம். அந்த விலையை தாண்டி நாங்கள் இப்போ போடுறது இடலை. அது 95% அதை நாங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ தமிழகத்தில் ஒரு விழான்னு வச்சுக்கோங்களேன், வெளி மாநிலத்திலேருந்து வர வண்டி அதிக விலையாக தெரியலாம், இல்லைனா என்ரூட் வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். என்ரூட் வெஹிக்கிள்லாம் இப்போ சென்னை டு திருநெல்வேலி போகுதுன்னா அந்த வண்டியை திருச்சிக்கு ஒரு டிக்கெட் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருநெல்வேலி விலையை திருச்சிக்கு விலையாக காமிக்கும். அது அதிகமாக தெரியுது. அது திருநெல்வேலி போகிறவங்க மட்டும் திருச்சிக்கு தனியாக வாகனங்கள் இருக்குது. அது ஒன்று தான் இப்போ அது கொஞ்சம் இருக்குது. அதையும் நாங்கள் என்னென்னா இனிமேல் பண்டிகை காலங்களில் திருநெல்வேலி வாங்குறதுக்கு திருச்சிக்கு டிக்கெட் கொடுக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் குறைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது ஒரு கட்டுக்கு வந்துருச்சு. ஏற்கனவே பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 95% அதை சரியான முறையில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு அரசு கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். ஆம்னி பேருந்துகளுக்கு சரியான சட்ட விதிகளை உருவாக்கி பண்ணி கொடுக்கணும் கோரிக்கை வச்சிருப்போம். ஆம்னி பேருந்துகளுக்கு ஆல்ரெடி ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்குது. அதனால் இந்த ஆம்னி பேருந்துகளுக்கு தனியாக ஒரு சட்ட விதிகளை உருவாக்கி பண்ணால் மட்டும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். மத்திய மாநில அரசு தடையிட்டு அதை சரி பண்ணும். அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். நான் போய் சந்திப்பேன், விரைவில் சந்திப்பேன் சார். சார் ஒரு நாளைக்கு இங்கே பள்ளி, கல்லூரி, கம்பெனிக்கு போகிற வண்டி 10,000 வண்டி சார். சென்னைக்குள்ள 10,000 வண்டி ஓடுது. இது இப்போ நம்ம ஆம்னி பேருந்துகள் பார்த்தோன்னா காலையிலையும் மாலையில் மட்டும்தான் வருது. அந்த பேருந்து ஆம்னி பேருந்து 1000 பேருந்துகள் அரசு இல்லை சார். இப்போ நீங்கள் இப்போ பண்டிகை காலத்தில் இங்கே அதிகமாக இருந்தால் இப்போ பயணிகள் எப்படி வருவாங்க? கிளம்பாதுக்கு அவங்க காரில் தானே வருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறவங்க இப்போ 40 காரில் வர்றாங்க. அதான் நாங்கள் பிரச்சனையாக சொல்கிறோம்.
இப்போ நீங்கள் கிளாம்பாக்கத்துக்கு இங்கேருந்து இப்போ ஒரு அம்பத்தூரோ இங்கே ஒரு மாதவரமாக போகிறவங்க, அது அரசு தான் பரிசு. அது வந்து எங்கள் கோரிக்கை தான், அரசு தான் பரிசீலனை பண்ண. இல்லை மெட்ரோ பயணிகளுக்கு மெட்ரோ இல்லை சார், ஒரு ஒரு வரல. அதனால பயணிகள் வந்து இன்னைக்கு வேற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. கேளம்பாக்கத்தில் வந்து நமக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வரலமாச்சும் இங்கே வந்து பேருந்து இயக்கணுங்கிறது தான் நம்மளோட முக்கியமான கோரிக்கை. இல்லை சார், இப்போ வந்து பொது போக்குவரத்து கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நகரங்களுக்கு இடையே தான் பேருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து நகரங்களுக்கு வெளியே போய் தான் பேருந்து வைக்கிறோம். உலக அரசு உலகத்தில் இப்போ பொது போக்குவரத்து கொள்கைன்னு சொன்னாங்க, எல்லா சிட்டிக்குள்ள தான் பேருந்து நிலையம் வைக்கணும்னு சொல்கிறோம். நம்ம நகரத்தை தள்ளிட்டா பப்ளிக் எப்படி போவாங்க, கனெக்டிவிட்டி எப்படி கொடுப்போம்? நீங்கள் மெட்ரோ வந்தால் கூட நீங்கள் எப்படி ஒரு ஃபேமிலியில் போகிறீங்க, ஒரு 4 பேர் போகிறீங்க, எப்படி போவீங்க? மெட்ரோவில் போவீங்களா? லக்கேஜ் தான் தூக்கிட்டு போக முடியாது. நீங்கள் ஒரு கார் எடுத்து தான் போவீங்க. அப்போ கஷ்டமாக தான். நான் பயணிகள் சார்பாக தான் கோரிக்கை. பாமணி பேருந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எங்கே இருந்தீங்கிட்டு தெரியும். அதனால் பயணிகள் சார்பாக இது நாங்கள் ஒரு பயணிகளும் ஒரு விழா காலங்களும் பிரச்சனைக்கு இதுதான் காரணம். இப்போ கோயம்பேடில் வருவாங்க, வந்தோடனே வந்து பேருந்து கிடச்சா போயிடுவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க பக்கத்தில். நீங்கள் இப்போ கிளாம்பாக்கம் போயிட்டு பேருந்து அங்கிட்டு போகவும் பேருந்து கிடையாது, இங்கிட்டு போகவும் பேருந்து கிடைக்காது ஒரு சில நாட்கள். அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் நம்ம? அதுதான் இப்போ பிரச்சனை இருக்குது. அதுக்கு தீர்வாக தான் அதை சொல்கிறோம். அது நிறைய இருக்குது சார். அது ஒன்று ஒன்றா சொல்லுங்கள் கேட்குறாரு சொல்லுங்கள். ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களுக்கு சரியான இடவசதி வேணும். அவங்க ஓட்டுநர்களுக்கு வழியில் அதே மாதிரி நிறைய சரியான வந்து ஒரு கழிப்பட வசதி, டிரைவர்களுக்கு வந்து கழிப்பட வசதி, இதெல்லாம் எதுவுமே பெருசாக கிடையாது. அதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஒன்றும் இல்லை, அந்த டோல்கேட்டில் இருக்கிறத நைட்டில் வந்து அவங்க க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க. பகலெல்லாம் ஓரளவுக்கு டோல்கேட் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க டாய்லெட்ஸு. நைட் டைம்லாம் அவனுக்கு க்ளீன் பண்ண ஆள் இல்லை, அதனால் இதுவாக வச்சுருக்காங்க. அது நைட்லேயே ஆளை போட்டு டோல்கேட்டில் இருக்க டாய்லெட்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். அது வழியில் வந்து போதுமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி டோல்லாம் நிறைய டோல்கேட் காலாவதி ஆகிடுச்சு. இன்றைக்கி எல்லா கோரிக்கையும் சொன்னோமா, அது நிறையா சொன்னோமா அது இதுவாக இருக்காது. நிறைய எங்கள் பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து எங்களுக்கு முகாந்திரமான பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இந்த கோயம்பேடுலேருந்து இயக்கிறதுக்கான ஒரு பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து டிராஃபிக் குறைஞ்சி நாங்கள் சுகமாக போகிறதுக்கு எங்களுக்கு இருக்கும். மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆகிடும். இன்னும் தென்சென்னை இந்த வடசென்னை மக்கள் வந்து இவ்வளோ கோபமாக அந்த அரசாங்கத்து மேலே இருக்கிறதுக்கு இந்த இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அது வந்து இந்த அரசு சரி பண்ணணுங்கிறத எங்களோட முதல் கோரிக்கை. ரெண்டாவது, எங்களோட சர்வீஸ் எல்லாம் ஆன்லைன் ஆக்கணும். ஆன்லைன் ஆக்கிட்டாலே போதும், எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். அது போன்ற சர்வீசஸ், பர்மிட் ரெனியூவல், இது எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து முழுமையாக ஆன்லைன் பண்ணிட்டாங்கன்னா